ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு ஐரோப்பியர் பெரிவாளை தரிசனத்துக்காக வந்திருக்கார். காஞ்சிபுரம் வந்திருக்கார். ரூம் எடுத்து தங்கியிருக்கார். தினமும் காலகாலத்தால் பெரியவாளை தரிசனம்னு வருவார். மத்தியானம் வரைக்கும் இருக்கார். மத்தியானம் ரூமுக்கு போவார், ஓய்வு எடுப்பார். திரும்ப சாயங்காலம் வருவார். திரும்ப ராத்திரி ரூமுக்கு போயிடுவார். அவருடைய ருட்டீன் இதுதான். அவருடைய நித்தியப்படிங்கிறது நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, கார்த்தால எழுந்தோன்னு பல்லு தேய்க்கிறோம், காப்பி குடிக்கிறோம், அனுஷ்டானம் பண்ணுறோம். நம்ம ரொட்டீன் சொல்கிறது மாதிரி அவருடைய அனுஷ்டானம், அவருடைய நித்தியப்படி இதுதான். இவ்வளோ தூரத்துல இருந்து இருக்கும். பெரியவா கிட்டக்க போகணும், பெரியவா கிட்ட பேசணும், பெரியவா நம்மளை பார்க்கணும், பெரியவா கையால் பிரசாதம் எதுவுமே எதிர்பார்க்கல. இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு எப்படி அமையணும் அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காமல் வாழணும். இந்த காலத்தில் எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதான் பிரச்சனையே. எல்லாமே யாரோ ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன், அவனுக்கு என்ன வசதியோ, அவனுக்கு என்ன கர்மா, அவனுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவனை பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே, நாம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அவனுடைய விதி. நாம அப்படி வாடுறது நம்முடைய விதி. அதை ஏத்துக்கணும். எல்லாம் அந்த புலியை பார்த்துட்டு பூனை சூடு போட்டுன்றது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல பழமொழி. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட பழமொழி இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா பற்றியும் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கா. நம்ம தாத்தா பாட்டி, குள்ளு தாத்தா குள்ளு பாட்டி எல்லாம் சொல்லியிருக்கா. சொல்லித்தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அந்த காலத்துல என்ன படிச்சா, நம்ம ஆட்கள்லாம் படிச்சால, நம்ம தாத்தாலாம் பெரிய படிப்பு படிச்சால, என்ன ஒரு நிர்வாகம், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றது, ஒரு கல்யாணத்தை எடுத்து போட்டு பண்றது, ஒரு சொத்து வழக்க பார்க்கறது, எல்லாம் பண்ணினா. எல்லாமே மனுஷன் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாமே நமக்கு இருக்கு. நம்ம இன்னும் இன்னும் அது வேணும் இது வேணும் ஆசைப்படுறதுனாலதான் வாழ்க்கை சின்ன பின்னமாகிறது. ஒரு ஐரோப்பால இருக்கிற ஒரு ஆசாமி அங்க இருக்கிற சுகங்களை, இயற்கை வளங்களை அனுபவிக்காம, சுவிட்சர்லாந்து இருக்கு, ஸ்பெயின் இருக்கு, ஸ்வீடன் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, இத்தாலி இருக்கு, எவ்வளவோ நாடுகள், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க மகாபரிவாளை தரிசனம் பண்றதுக்கு ஒருத்தர் வராருன்னா எந்த அளவுக்கு இந்த மகான் அவரை ஈர்த்திருக்க முடியும் இல்லையா? இன்னைக்கு எங்க அந்த அந்த பிடிப்பு வேணும் நமக்கு. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முற்படுகிறோம் அப்படின்னு அதுல ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு கோவிலுடைய தலைவரணத்தை படிச்சுட்டு போறோமா, இந்த கோவில்ல என்ன சிறப்புகள் இருக்கு பிடிக்கிறோமா? கும்பகோணத்துல கும்பேஸ்வரன் கோவில் கோவில், கும்பேஸ்வரர் கும்பகோணம் வருவதற்கு பிரளய காலத்திலும் உலகமெல்லாம் அழிஞ்ச பிறகு, பிரளயத்தினால் பாதிக்கப்பட்ட பிறகு கும்பம் அந்த தலைவரான கதை நம்ம கேட்கிறோம். கும்பேஸ்வரன் கோவில் மங்களாம்பிகை, அம்பாள் மங்களாம்பிகை. இந்த கோவில்ல அகஸ்தியர் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த கோவில்ல எத்தனையோ மகான்கள், கோவிந்த தீட்சிதன் கும்பகோணத்துல ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இதற்கு சன்னதி இருக்கேங்க, கோவிந்த தீட்சிதருக்கு. நீங்க மங்களாம்பிகை சன்னதி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இத்தனை கோவிந்த தீட்சிதரை பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். எத்தனை பேர் கோவிந்த தீட்சிதரை தரிசனம் பண்ணிருக்கேன்? யார் கோவிந்த தீட்சிதன் உங்களுக்கு தெரியுமா? தஞ்சையை ஆண்ட மன்னர்கள் காலத்துல அவர்களுக்கு ஒரு ஆலோசகர், ஒரு மந்திரியாக இருந்தவர் கோவிந்த தீட்சிதன். அவருடைய எடக்கேட தங்கத்தை கொடுத்துடலாம். தஞ்சாவூர் ஆண்ட ராஜா எடக்கேட தங்கம்.
கும்பகோணத்துல மகாமக குளத்துல 16 மண்டபங்கள் இருக்கும். மகாமக குளத்தை சுற்றி இருக்கிறதுல 16 மண்டபங்கள், 16 சிவலிங்கங்கள் இருக்கும். அதை கட்டினவர் கோவிந்த தீட்சிதர். ஒரு ராஜா தனக்கு கொடுத்த பரிசுகளை வச்சுட்டு, பொருட்களை வச்சுட்டு கோவில் கட்டினார். இன்னைக்கு இருக்கிறது பாருங்க, 250 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கும் அது நிற்கிறதுன்னா ஒரு சாதாரணமான மனிதரா கோவிந்த தீட்சிதர். தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். மகாபிரிவா அப்படின்னா போறாது. மகாபிரிவா மாதிரி எத்தனையோ மகான்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். சமீப காலத்துல மகாபிரிவா நமக்கு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்திருக்க. ஆசைப்படாத, கிடைச்சதை சாப்பிடு, கிடைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, உன் பாக்கெட்ல பணம் இவ்வளவுதான் இருக்கா, அதை கொண்டு வாடுறதுக்கு நீ பழகிக்கோ. வாழ்க்கை எல்லாமே நமக்கு தெரிகிறது. இவர் என்ன பண்ணுவார், ஐரோப்பியர் பாருங்க, அவருடைய கர்மா இங்க வந்து மகாபிரிவட்ட உட்காரணும்னு இருக்கு. டெய்லி தரிசனம் பண்ணிட்டு போயிடுவார். அவர் புறப்படுற வேலை வந்தது. எதுவாக இருந்தாலும் ஒரு க்ளோசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு செல்போன் வாங்குறோமா, செல்போன் என்ன லைஃப் லாங் இருக்கு ஒரு டைம் இருக்கு, 2 வருஷம் 3 வருஷம் அது தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கார் வாங்குறோமா, ஒரு 8 வருஷம் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நமக்கு இதாயிடும். ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரிஞ்சிடும், இதுக்கு மேலே இது பண்ண முடியாது, மாற்றணும், நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு, எக்ஸ்பைரிங்கிறது ஒன்று இருக்கு, ஒரு காலக்கெடு அப்படின்னு இருக்கு. இந்த ஐரோப்பியர் ஊருக்கு போகிறதுக்கான நாள் வந்துடுச்சு, நெருங்கிடுது, ரொம்ப நாள் வந்துட்டு. ஆனால் இந்த மகானை விட்டு பிரிய போகிறோமே, நம்ம ஊருக்கு போக போகிறோமே அப்படிங்கிற ஏக்கம் அவருடைய மனசில் இருக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து காசிக்கு போகிறோம், கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோம், விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறோம், அன்னபூரணி தரிசனம், விசாலாட்சி தரிசனம், காலபைரவர் தரிசனம், துண்டி கணபதி எல்லாம் தரிசனம் பண்ணுறோம். காசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புகிற போது நம்ம என்ன பண்ணுறோம், காசியோட ஞாபகார்த்தமாக ஏதானு நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசியில் பிரபலமாக இருக்கிற சில பொருட்களை நம்ம வாங்குறோம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காசி பட்டு வாங்குவா, வாடகை தான் காசி பட்டு புடவை, ரொம்ப விசேஷம் இருக்கு. ஏதோ ஒன்று ஒரு ஞாபகத்துக்காக நம்ம வாங்கிட்டு வருவோம். அதுபோல இந்த ஐரோப்பியர் இதான மகாபிரியவளை இத்தனை காலம் இருந்து தரிசனம் பண்ணினத்துக்கு நினைவாக எதான இருக்கணும், இதான கொண்டு போகணும்னு ஆசைப்படுகிறார். என்ன கொண்டு செல்கிறார், இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.